ஏன்னா அவங்க வேலையை செய்கிறத விட்டுட்டு இவர் ஏன்டா வந்து நடிக்க வர்றாரு. இப்போ கூட இவ்வளோ முடியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு இசையமைப்பாளர். இவ்வளோ பயந்து ஓடிடுவார் எங்கள் அப்பா குரலை கேட்டு. இந்த ஆளுக்கு எப்படிங்க போடுறது பாட்டுன்னு. ஒன்னாருமே நீ என்ன ஆரம்பித்தார். இவர் எந்த இதில் போகிறது, ஸ்கேலில் போகிறது, எந்த ஸ்கேலில் வரல. இவர் வந்து அப்பா இல்லைப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற பட சொல்லிட்டு போயிட்டார். அவங்க இவ்வளோ தூரம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அவங்க ஏன்னா அறிவாளிகள், அவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்மளை மாதிரி முட்டா பயலுகள் இல்லை. அவங்க கொஞ்சம் அறிவோட நல்லா, ஏன்னா சர்வீசஸ் அதிலெல்லாம் இருக்கிறவங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட பேட்டிலாம் கொடுத்தாரு, கொஞ்சம் பயந்தாங்க. இருந்தா நீ எங்கேயா ஏன் பயப்படுற? ஏன்னா இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ், இந்த பக்கம் ராதாரவி. அவன் என்ன பெரிய இவனில்லை, அவன் ஒரு நடிகை அவ்வளோதான், சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறான். அதோட நினச்சிக்க மனசில் அப்படி நெஞ்சு பிடிச்சி தள்ளுறான், நிற்கிறான். அப்படி பார்த்தேன் நான் பார்த்து வளர்ந்தப்ப நாடா இப்படி பண்ணுறேன். கலைஞரின் குடும்பம் என்பது வேறு, கலை குடும்பம் இது. அதனால் சொல்கிறேன். நான் அந்த அரசியல் பேச வரல. நான் ஒன்று என்ன ஏதோ ஒம்பு மாட்டி விட்டுறாதீங்க, ஏதோ அரசியல் பேசுகிற ரொம்ப லகடான்னு. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவளை, மேடையில் அமர்ந்திருக்கும், இந்த விழாவில் வந்து வாழ்த்த வந்திருக்கும் என்னுடைய மிக அற்புதமான இயக்குனர், என்னை தமிழ் ஃபீல்டுக்கு, நான் கன்னடத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தவன், தமிழ் ஃபீல்டுக்கு கொண்டாந்து அறிமுகப்படுத்திய என்னுடைய குருநாதர் மறைந்த கேவி சாருக்கு பிறகு மீண்டும் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் மிஸ்கிந்த் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர். நான் எப்போ ரொம்ப ரசிப்பேன். மிளகாயின்ற ஒரு படம் பார்த்துட்டு யாரா இந்த ஆள் இவ்வளோ உயரமாக இருக்கான்னு, இப்படி நல்லா நடிக்கிறானப்பா, ஏன்னா கண்ணெல்லாம் நல்ல பெருசாக இருக்குப்பா, நல்லா நடிக்கிறான்ப்பா, தமிழ் பையன் வேறேன்னு சொன்னாங்க. அவர் பார்த்தா கேமராமேன் சொன்னாங்க. சொத்துன்னு விழுந்துட்டேன். ஏன்னா அவங்க வேலையை செய்கிறத விட்டுட்டு இவர் ஏன்டா வந்து நடிக்க வர்றாரு. ஏன்னா நமக்கு ஒரு நடிகை வாய்ப்பு போயிடுது பாருங்கள், அதுக்காக சொன்னேன். ஆனால் இந்த ஆளை பார்த்து நான் கூடவே நடித்தேன். நான் ஒரு படம், இந்த ஆளை பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம நடிக்கக்கூடாது, இவன் ஏதாவது ஒன்று செய்கிறார் பின்னாடி. அதனால் நான் சில டைமில் முன்னாடி ஓடுவேன் அவரை. அவருக்கு தெரியாது, அந்த திருட்டுத்தனம்லாம் தெரியாது ஒன்றும். அப்பேற்பட்ட மிக அற்புதமான கலைஞன். எதிர்காலத்தில் நமக்குள்ள ஒரு தமிழ் நடிகர்கள் தானே கொஞ்சம் கஷ்டம். இது மாதிரி தமிழ் நடிகர் நடராஜன் அவர்களுக்கு என்னுடைய, அதாவது கேமராமேன்றதை விட பெரிய நடிகர், நல்ல உயரம், நல்லா. இப்போ கூட ஏன் என் உடம்பை குறைச்சேன்னு கேட்டேன். இல்லைன்னா இந்த படத்தில் டைரக்டர் சொன்னேன், புரட்சி தலைவர் உடம்பை குறைக்கலையா, நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் உடம்பை குறைக்கலையா, இதில் வேலையை காமிச்சாங்க, நின்றுக்கிட்டே இருந்தாங்கய்யா கடைசி வரைக்கும். இதில் உனக்கு சொன்ன டைரக்டரை நான் தப்பு சொல்லலை, அவர் என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அதுதானே சொல்லுவாங்க. பட் நான் அப்படி தான் பயந்துட்டு பிசாசு பண்ணேன். எனக்கு மிஸ்கின் அந்த பயமுறுத்தல்லாம் இல்லை. அப்பா நீ இப்படி வாப்பா, அப்படி பண்ணுப்பா, இப்படி பாப்பா, நாளே சீன் தான்ப்பான்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டார். அதனால் நான் நடராஜன் சொன்னேன், சரி உங்கள் டைரக்டர் விரும்பினார், ரைட்டு, அதெல்லாம் பண்ணு, பார்த்துங்கப்பா, உடம்பை குறைச்சி உடம்பை ஏற்றி உடம்பை குறைச்சி. சில்வஸ்டர் ஸ்டாலின் இப்போ பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கான், ஏன்னா இது மாதிரி மாறி வந்ததுனால. அதுக்காக சொல்கிறேன். நான் இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடும், இல்லைன்னா மறந்துடுவான். அதுக்காக சொல்கிறேன். மேலும் என்னுடைய அன்பு நடராஜன் அவர்களுக்கும், சங்கர் கணேசன் வந்து என்னுடைய குடும்பம். அவர் எங்கள் அப்பாவுக்கு அவர் ஒரு மகன் மாதிரி. படத்தில் நடித்தாரோ அதுக்கு முன்னாடிலேருந்தே எங்கள் அப்பாவுக்கு மகன் மாதிரி தான். எங்கள் அப்பா பாட இவர் மியூசிக் வாசிக்கிறார். எங்கள் அப்பா குரலுக்கு கிடைக்குமா ராகம். இப்போ கூட இவ்வளோ முடியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு இசையமைப்பாளர். இவ்வளோ பயந்து ஓடிடுவார் எங்கள் அப்பா குரலை கேட்டு. இந்த ஆளுக்கு எப்படிங்க போடுறது பாட்டுன்னு. அப்போ சங்கர் கணேசன் கூப்பிட்டு டயமான வாசிடுறான்னு சொல்லிட்டார் அந்த படத்தில். பஞ்சபூதம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா பஞ்சபூதம் தானே. அதில் ஒன்னாருமே நீ என்ன ஆரம்பித்தார். இவர் எந்த இதில் போகிறது, ஸ்கேலில் போகிறது, எந்த ஸ்கேலில் வரல. இவர் வந்து அப்பா இல்லைப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற பட சொல்லிட்டு போயிட்டார். அந்த புலி தோலை அரைக்கி சைத்து இப்படி நிறுத்துவார் அவர்.
இவருக்கு முடியல. அதனால் இசையமைப்பாளரே தண்ணி காட்டினவர். அந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர் அண்ணன் சங்கர் கணேஷ் அவர். இன்றைக்கி அதே இளமையா, அதே உடம்பு வாகு. அது என்ன டெய்லி போய் ஆல்ட்ரு பண்ணிக்கிறாரோ சட்டையன்னு தெரில எனக்கு. ஊதவும் மாட்டுறாரு, இறங்கவும் மாட்டுறாரு. அப்படி இருக்கக்கூடியவர். அதே மாதிரி என்னுடைய சகோதரர் அறிவழகன். ஒரு படம் நடித்தேன். ஒரு படம் நடித்தாலும் அற்புதமான படம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடித்தேன். அதுலேயும் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த அருள்நிதியோட நான் நடித்தேன். அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அறிவழகன் தான் தந்தார். வேறு இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி சொல்ல தேவையில்லை. அவங்க சொன்னாங்க, இப்போ சினிமா ஃபங்க்ஷனுக்கெலாம் வரீங்களான்னு கேட்டேன். இல்லை, நம்ம ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணால் வாங்கலான்னு சொன்னேன். ஏன்னா ஒரு கலை குடும்பம் இல்லையா, கலைஞரின் குடும்பம் என்பது வேறு, கலை குடும்பம் இது. அதனால் சொல்கிறேன். நான் அந்த அரசியல் பேச வரல. நான் ஒன்று என்ன ஏதோ ஒம்பு மாட்டி விட்டுறாதீங்க, ஏதோ அரசியல் பேச ரொம்பலாகிறான்னு அதல்ல. ஏன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலினோட போய் நான் நடித்த மனிதன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூட பேட்டிலாம் கொடுத்தா கொஞ்சம் பயந்தாங்க. நான் சரி, நீ எங்கேயா ஏன் பயப்படுற? என்ன இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ், இந்த பக்கம் ராதாரவி, அவன் என்ன பெரிய பண்ணல, அவன் ஒரு நடிகன் அவ்வளோதான், சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறான். அதோட நினச்சிக்க மனசில். நீ ஒரு வக்கீல், நீ அண்ட் ஒரு சாதாரணமான வக்கீல், நீ நடித்தது தான் கரெக்ட் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். அந்த மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்து வந்திருக்காங்க திருமதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க இவ்வளோ தூரம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அவங்க ஏன்னா அறிவாளிகள், அவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்மளை மாதிரி முட்டை பயலுகள் இல்லை. அவங்க கொஞ்சம் அறிவோட நல்லா, ஏன்னா சர்வீசஸ் அதிலெல்லாம் இருக்கிறவங்க. இப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப சர்வீசஸில் இருக்காங்க. ஏன்னா நானும் என் லயன்ஸ் கிளப்புக்கு கூப்பிடணுன்னு நினைக்கிறேன் அவங்கள. அதுக்காக சொல்லி. அதே மாதிரி இப்போ என் மாப்பிள்ளை இருக்காப்புல, அவனை சின்ன வயசுலேருந்து தெரியும். என்னடா ஒரு 3-4 வயசுலேருந்து தெரியுமாடா அவனை. சுரேஷ், அவன் இப்போ ஒரு நடிகன் ஆகிட்டார். அவன் என்ன நெஞ்சில் தள்ளி போய் தள்ளுறான். அவன் படத்தில் மருந்து படத்தில் அப்படி நெஞ்சு பிடிச்சி தள்ளுறான், நிற்கிறான். அப்படி பார்த்தேன். நான் பார்த்து வளர்ந்தப்ப என்னடா இப்படி பண்ணுறேன். நம்ம மண் வாசனை நல்லா தெரிஞ்ச பையன். அவன் மூஞ்சி பார்த்தீங்கனாலே நான் சொன்னேன் அவன்கிட்ட, நீ பெரிய ஆக்டராக வருவடா, நீ பெரிய ஆக்டராக வருவேன். ஏன்னா இன்றைக்கி நடிகர்கள் தேவைங்க, தமிழ் நடிகர்கள் தேவை. அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நான் தமிழ் நடிகர்னு ஒன்று ராதாரவி தெலுங்குக்காரன். நான் ஏன்டா சொல்கிறேன்னா, இந்த தமிழ் புரிஞ்சவன், தமிழ் மொழிக்குன்னே வாழ்கிறவன் வேணும்டா. அதுக்காக சொல்கிறேன். தமிழ் வெறியோடு இருக்கிறவனுக்கு தானடா பீச்சில் மரியாதை கொடுத்தாங்க. அதுக்கு மேலே பேசினா முட்டும் வேணாம். அதை பற்றி நான் போகல. நான் இருந்தாலும் இயக்குனர் கூட பேசும்போது பீட்டா பற்றி பேசினார். ஆஹா, நம்ம சொல்லலாம்னு நினச்சேன், இவர் சொல்லிட்டாரடான்னு. அவங்களாம் வந்து இயக்குனர் சங்கமே இப்போ சரி, அது பெரிய இயக்குநர்கள் ஆகட்டும் இல்லை உதவி எல்லாருமே அந்த தமிழ் வேகத்தில் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இயக்குனர் சங்கத்தை. நானும் உறுப்பினராக இருக்கிறவன். அப்புறம் இப்போ கதாநாயகனை பார்த்தேன். கதாநாயகி பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒரு தாய் தந்தை 2 பேருமே சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வரும்போது நான் தான் லைஃப் மெம்பர் ஆக்கினேன்னு அவங்க அப்பா சொன்னார். உனக்கு இருக்கிற நன்றி இந்த பயில்கள் கிடையாதுன்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், என்ன என் பொண்ணை நீங்கள் பார்த்தோன்னே லைஃப் மெம்பர் ஆக்கியான்னு சொன்னீங்க, செஞ்சீங்க, அதனால் எனக்கு மரியாதை இருக்குங்க. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ அழகான பொண்ணு. இந்த படத்தில் பார்க்கும்போது அசந்துட்டேன். ஆஸ் அ கேரக்டர் ஷி வாஸ் லிவிங். நாங்கள் பார்த்தது கொஞ்சமாக இருந்தாலும் இப்போ கூட இந்த காம்பேர் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க திருக்குறளை போய் பேசி விட்டார்னு. ஒன்று சொல்கிறேன், திருக்குறள் 2 லைன் தான், அர்த்தம் பெருசு, அதை தெரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த பொண்ணு பார்த்தேன் நான். அவங்க நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் எடிட்டரை பற்றி சொன்னாங்க, மியூசிக் டைரக்டர் சொன்னார். அப்புறம் பம்பாயிலேருந்து பாட்டு எழுதுனவர் வராருன்னு சொன்னார். அங்கே உட்காந்துக்கிட்டே சொன்னேன், அவர் தான் பம்பாயான்னு கேட்டேன். பக்கத்தில் யார் சொன்னேன், நடராஜன். ஆமாண்ணா அவர் தான். ஏன்னா பாதி கலர் வேறு பாதி கலர் மீது வருங்க அவர். ஏன்னா அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதா இல்லை இங்கேயே இருக்கிறதா, இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. அவருடைய முயற்சியெல்லாம் வெற்றி அடையணும். அவர் வந்து அந்த முடியில் காமிக்கிறார் அவர். அதனால் அவருக்கு வந்து இந்த எண்ணம் வந்து இங்கே தமிழ் படத்துக்கெல்லாம் எழுதுகிறாரு பாட்டு, அதை சொல்லு. அதனால் அதெல்லாம் ரொம்ப பாராட்டுற ஒரு விஷயம். இதில் இந்த டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். எங்கேயா இருக்கிறான் இந்த டைரக்டர்? ஐயோ. ஏன்னா டைரக்டரு
கேமராமேனு, எடிட்டர் 3 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒற்றுமையான தாட்டாக இருக்கணும். இல்லைன்னா நான் வெட்டினா தான் வெட்டுன்னு சொல்லுவார் எடிட்டரு. டைரக்டர் வந்து இப்படி தான் சொல்லுவார். கேமராமேன் வந்து முடியவே முடியாது, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது, நாங்கள் நிறைய பார்த்துருக்கேன் நான். அது மாதிரிலாம் இல்லாமல் 3 பேரும் கோர்வையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவ்வளோ அழகு ஒவ்வொன்றுமே. அதாவது பியூட்டிஃபுல் பிக்சர். அது என்ன எனக்கு ஒரே ஒரு பெருமைன்னா, இந்த படத்தில் இந்த ப்ரொடியூசர் அம்மாலாம் பேசுனாங்க, பாவம் அவங்க நல்லா பேசுனாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருந்தார், அப்புறமா அவர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, பழனி அவர் பேர், இவர் வேறு நடிச்சிட்டாருப்பா, இவரும் நடிச்சிருக்காரு. அது ஒரு குடும்பமே வந்து இறங்குது. இப்போ நல்லது தான் அது. அதனால் அந்த அம்மா வந்து சிரிச்சுட்டு சொன்னாங்க, குடும்பத்தை பற்றியே சொன்னாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒன்று மட்டும் நிசப்தமாக ஒரு தாய் மட்டும் கண்ணீர் விட்டா. அவங்க அம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு அழுகுது. உண்மையிலே அந்த அம்மாவோட உட்காருங்கம்மா, நீ ஏமா நிற்கணும். நான் ஏன்னா எனக்கு கொஞ்சம் தாய் சென்டிமெண்ட் அதிகம். எனக்கு எங்கள் அம்மா 2009 இறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சும்மா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறேனே ஒழிய மனிதனாகவே இல்லை நான். ஏன்னா யாரை வேணாலும் இழக்கலாம், தாயை மட்டும் இழக்கவே கூடாது. அது தாயாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, இழக்கக்கூடாது. அப்படி எல்லாம் பண்ணார். டைரக்டர் உண்மையிலே, அதாவது அந்த அம்மா அங்கேருந்து அப்படியே அழுகுறாங்க. இதுதான் ஒரு இது வெற்றி. இந்த படம் வந்து வெற்றி தான், அதை பற்றி சந்தேகமே கிடையாது. எல்லாருமே நீங்கள் வெற்றின்னு ஒன்று ஏதோ பணம் வர்றதை மட்டும் நினைக்கிறோம் அல்ல, ஒவ்வொருத்தனும் பேசணும், அதுவே வெற்றி நமக்கு. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக சொல்கிறேன் நான், ஒவ்வொருத்தனும் பேசணும் இந்த படத்தை பற்றி. நிசப்தம்னு பேரை வச்சுட்டு எல்லாரையும் பேச வச்சுட்டீங்க நீங்கள், அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கணும். அதனால் இந்த சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருந்தீங்க. சங்கர் கணேசன் கூட சொன்னார், இப்படி வா நெல், சரி இப்படிலாம் கை தட்டலன்னு சொன்னார். சிரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஓஹோன்னு இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்த்து. இன்னும் நல்லா சிரிக்கணும். அதுக்காக நீங்கள் அடுத்த படம்லாம் எடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அதெல்லாம் யோசனை பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஏன்னா சிரிவாள் இது மாதிரி எல்லாம் அமையாது, இதெல்லாம் சட்டுன்னு அமையிறது, அப்படி நல்லா அமையும். அதுக்காக சொல்கிறேன், யதார்த்தத்தில் வந்தவர்கள் தான் பெரிய பெரிய நடிகர்கள். எங்கள் அப்பாலாம் வந்து சும்மா குழந்தைய படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு போய் நிற்கும் போது எக்மோர் ஸ்டேஷனாண்ட போய் ஒருத்தர் வந்து, இங்கே வாடா பொட்டி தூக்குறியாடான்னா சரிங்கன்னு தலையில் பொட்டியை தூக்கிட்டு ஓடி போய் அங்கே போய் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றும் போது, என்னடா 4 நாள் வச்சுக்கிடான்னா, எனக்கு பணம் வேணாங்க, வேலை வேணும். அப்படின்னா என் நாடக கம்பெனியில் சேர்ந்துக்கிறியா? வாடா சொல்லிவிட்டு கீழே படுக்க வச்சு மேலே பொட்டியை வச்சு அமுத்திட்டு டிக்கெட் இல்லாமல் வந்தவர் தான் நிம்மறாடா. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் சிரமப்பட்டுலாம் வந்தவங்க தான். அதனால் நீங்கள் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க, எனக்குலாம் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அது தாய் தந்தை குடும்பத்தை சொல்லும் போது அது மாதிரி ஒரு அழகானது கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் டச் அவுட். எங்கள் குடும்பம் வந்து we are all ஜாயிண்ட் ஃபேமிலி. நான் முந்தி வந்து குமுதம் எழுதும் போது எழுதினேன், எங்கள் வீட்டில் ஓட்டு போட்டால் ஒரு எம்எல்ஏன்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம். அதுக்காக சொல்கிறேன். இப்போ கூட தலைவர் வீட்டு பிறந்த நாளில், கலைஞர் வீட்டு பிறந்த நாளில் உட்காந்து அவங்க ஃபுல்லாக பேரங்கரெல்லாம் நிற்கும் போது இல்லை, அப்படியே திசை சுற்றி போட்டுக்கணும்ப்பான்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இன் ஃபேமிலி வேணுங்க, யாராக இருந்தாலும். அந்த குடும்பம் அந்த நினச்சிங்க பாருங்கள், அதுவே ஒரு பெரிய வெற்றி. இன்னொன்று என்னென்னா, இந்த நம்ம தமிழ்நாடை பற்றி நான் பெருமைப்படுறேன். ஜல்லிக்கட்டு அது வேறு, அதை வந்து இளைஞர்களுக்கு உணர்வு வந்து நல்ல வந்தது. இந்த உணர்வு நீடிக்க வேண்டும்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் நான், அது வேறு விஷயம், அது அல்ல. அதுக்கப்புறமா இந்த தமிழ்நாட்டின் உணர்வு பாருங்கள். இந்த பேனரில் அந்த ஸ்கூட்டரில் KAன்னு போட்டிருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டு தமிழ்நாட்டில் தமிழ் படத்தை பேனர் தூக்கி வச்சா கூட ஒருத்தன் தொட மாட்டான், பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவான். நல்லா இருந்தால் படம் நல்லா இருடான்னு. ஆனால் இது வேறு எங்கேயாவது வைக்க முடியுமா? அங்கே கர்நாடகாவில் வைக்க முடியும். அந்த உணர்வு தான் இந்த டைரக்டரை நான் பாராட்டேன். தைரியமாக வச்சாங்க, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை நம்பி வச்சு. இன்னொன்று தம்பிக்கிட்ட சொல்கிறேன், ஹீரோ நல்லா அழகாக இருக்கார். அவர் சொன்னார், அவர் இப்போ தான் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் இப்போவே அழகாக இருக்கார், ரசிச்சிடணும். அப்புறமா நிறைய தாடி வச்சுருக்கார்.
இல்லை இப்போ சினிமாவில் பூரா தாடியோடு தானே வராங்க. அதுக்கு இதெல்லாம் ஜெமினி கணேசன் வந்து அப்படி ஷேடு போட்டார்னா சோகம்னு அர்த்தம். தாடி எதுக்கு விளையாட்டோம்னா சோகத்துக்கு தான் வரணும். இப்போ சினிமா நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி இல்லை. தேதியே மாறி போய் ஆரம்பத்துலேருந்தே தாடி, ஆரம்பத்துலேருந்தே சோகம். ஏன் அப்படி? பிக் பாக்கெட்டு மாதிரி சுற்றுறோம் ஹீரோ. எப்படியா நம்புவான் அவனை? ஹீரோன்னு அந்த ஒரு அழகு இருக்கவனா? எம்ஜிஆர் பாரியா, புரட்சி தலைவரை பாரு, ஜெமினி கணேசன் பாரு, போய் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அழகை போய் பார். உத்தம் புத்திரன் இருந்தால் தாடியை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். எங்கே வைக்கணுமோ அதுக்குத்தான் தாடி. அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் அழகனுங்க இருந்த காலம். நான் வேறு அந்த வயிற்றுல பேசிட்டு அதை இந்த இன்டர்நெட்டில் சும்மா இல்லாமல் அதை போட்டு விட்ருவாங்க. ராஜா ரவியோடைய பேச்சு பாடுறான்னு போட்டு விட்டு நம்மளை பெரிய நடிகன் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க தான் முதல்ல எனக்கு பெரிய ஆளுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஹீரோ தம்பி வந்து டைரக்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். தம்பி, இந்த மேடையில் மட்டும் சொல்லக்கூடாது. அதை இந்த படம் ஓடி ஒன்று அப்புறமா புக் பண்ணுறாங்க பாரு நிறைய பேர். அப்போ புக் பண்ணும்போது இதே வார்த்தையை நீ சொல்லணும் இந்த டைரக்டர் வச்சு. பணமெல்லாம் நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். பணம் ஈஸி. சும்மா மிஷினை வச்சோம்னா நம்ம கோயம்புத்தூர் போனால் குத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். உனக்கு எவ்வளோ வேணும் பணம் சொல்லு. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாரு, 2000 ரூபா பூரா பணக்காரங்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட கிடையாது ராஜா. நானும் பார்த்து மிரண்டேன். சினிமாவில் காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர்கிட்ட 160 கோடி புது 2000 ரூபா நோட்டு பார்த்தா எங்கடா இருக்கு இந்த 2000 ரூபா? காட்டுறான்னா காட்ட மாட்டான். நான் போய் பேங்க்கில் போய் கேட்டால் 10 ரூபா காயினா இவ்வளோ கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் இந்த பிச்சைக்கார மாதிரி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நான் நல்லா சம்பாதிக்கிறேன். நான் அப்படி ஏன் நிலைமை. அவன் நோகாமல் நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் பார்த்தா ஜெயிலில் வந்து அவன் வீடே நடத்துகிறான். அங்கே கொடுமையான நாடுறா இது. அதுக்காக சொல்கிறேன். அதனால் நான் அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் நல்லா சம்பாதிங்க, நல்லா இருங்க. நல்லா வரும்போது இந்த டைரக்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த டீம் மஸ்ட் டூ மினிமம் ஒரு 20 படம் 25 படம் ஒன்றா செய்யணும் நீங்கள் இந்த டீமே. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடத்தை தான் சொன்னேன். என்னுடைய போஸ் டிகே போஸ்ன்னு ஒரு டைரக்டர், சந்திர போஸ், அவர் தான் கல்லுக்குள் ஈரம் டைட்டில் கொடுத்தவர். பாரதி ராஜா சாருக்கும் இளையராஜா அண்ணனுக்கெல்லாம் அப்போல்லாம் வாழ்வு கொடுத்தவர் அந்த காலத்தில். அப்போ அந்த அண்ணன் வந்து அந்த சார் வந்து எனக்கு வந்து சின்னஞ்சிறு கிளியை போன்ற படங்கள்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவர் வந்து சொன்னார், ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு சொன்னார், இந்த கதை வந்து எப்படி வந்தாலும் நம்ம ஒன்று நீ பெரிய ஆளாகிட்ட என்னை பார்த்துக்க, நான் பெரிய ஆளாகிட்ட உன்னை பார்த்துக்கிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் அவரை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கடைசி அவர் மறையும் வரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவருக்கு தேவை என்னவோ அதை மட்டும் செய்ய. ஏன்னா இங்கே சினிமாவில் ரொம்ப சிரமமான ஒரு இடத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். நான் டெய்லி நினைக்கிறது அப்படி தான், என்னடா சிரமமான இடத்துல போய் மாட்டிக்கிட்டோமே. 43வது வருஷத்தில் யோசிச்சா எப்படிப்பா இது முன்னாடியே யோசிச்சிருந்தேன்னா இங்கே போயிருக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, மிஸ்கின் போன்ற ஒரு அதை என்னை வச்சு ஒன்று அவர் எடுத்தார் அதனால் புகழ்ந்தேன்னு சொல்லாதீங்க. இஸ் அ ஒரிஜினல் டைரக்டர். அவர் வச்ச ஷார்ட்ஸ் வந்து நான் பல டைரக்ட் பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 310 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். அதிலெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு டைரக்டர், ஒரு புது ஆங்கிள் டைரக்டர், கேமராவை உட்கார வைக்க மாட்டான். ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்ன்றதே கிடையாது. ஸ்டாண்ட் இல்லாத கேமரா தான் இவருக்கு வேணும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது கேமரா, ஆனால் நடிச்சுக்கிட்டே இருந்தோம் நாங்கள். அது பெரிய ஆச்சரியமான விஷயம். பேர்பட்ட டைரக்டருக்கெல்லாம் பெரிய பெரிய படம் வரணும், பெரிய படம் வரணும். அதுக்காக சொல்கிறேன். இது சின்ன படம்னு நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய படம். இந்த நிசப்தம்ன்ற படம் வந்து ஒரு பெரிய படம். அது வந்து பேசப்படக்கூடிய படம். அதில் வந்து பிரசாத் வந்து என் சொந்தக்காரன். இந்த ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்கிறவர். அடுத்தது அவர் வந்து இந்த பிகைன் சினிமாஸ்ன்னு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. நான் சொன்னேன், எல்லாம் சொல்லுவீங்கடா, படம் எடுக்கும்போது விட்றாதீங்கடா. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் புரியணும்டா. தமிழ் புரிய மாட்டேதுடா பாதி பேருக்கு. அதுக்காக சொன்னேன். எனக்கு என்ன இருக்குது, இந்த உகஞ்சாச்சு ஏறத்தால ரசம் சோறு முடிய போகுது, அடுத்தது மோர் சோறு நமக்கெல்லாம். அப்படி இலையை மூடுற வேலை. அதுக்காக சொல்கிறேன். எனக்குலாம் என்ன 64 வயசு ஆச்சு. இதை முடிவு போச்சு கதை.
எதுக்காக சொல்கிறேன்னா, நம்பிக்கையோடு இருக்கணும். ஆனால் லைஃப்பில் இப்போ இந்த பொண்ணுக்கு இருக்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கணும் தமிழ்நாட்டில். இந்த பொண்ணுக்கு இருக்கிற நம்பிக்கை அப்படியே அதை பற்றி அவங்க அப்பா பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே மனக்கண்ணில் அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன மாதிரியான அது கவலைப்படாமல் அவங்க அப்பாட்ட பேசுதியா, கவலைப்படாமல் பேசுது, சொல்லுது. என் வீட்டில் வந்தப்போ கூட சில வார்த்தைகள்லாம் பேசிச்சு. நான் நினச்சிட்டு இந்த பொண்ணாடா இப்படி நடிச்சதுன்னு. ஏன்னா ஒன்று குறையாக இருக்கும்போது தான் ஒன்றொன்று வேலை செய்யும் அதிகமாக. அதற்காச்சும் இருந்தாலும் மிக அற்புதமான ஒரு படம். இந்த படம் பல அளவில் பெரிய அளவில் வெற்றி பெறணும். ஏன்னா வெற்றி பெற்று நல்ல இதில் ஓடணும். ஏன்னா நான் வந்தவுடனே கல்யாணன்கிட்ட சொல்லிட்டேன். இந்த தேட்டர் இன்சார்ஜாக இருக்கார், அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். நம்ம 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது இந்த ஃபங்க்ஷனு. ஏதோ ஒரு பெரிய படம் பத்திரிக்கை மீட் இருந்தது, அதனால் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் தள்ளிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். ஏயா பெரிய தேட்டரும் கொடுக்க மாட்டான், சின்ன தேட்டரும் கொடுக்க மாட்டான், எந்த தேட்டரு தான் எங்களுக்கு தர்றது? என்னையா செய்கிறது? ஒரு ப்ரெஸ்ஸு ஷோ, அது ஏதோ பெரிய படம் போல் இருக்குது. அந்த படம் வந்தவுடனே நம்ம படத்தை ஒரு 1 ஹவர் தள்ளிக்கு. சரி, இதே நான் 1 ஹவர் தள்ளிக்க சொன்னால் நீ ஒத்துக்குவியா? அதுக்கு சொல்கிறேன். எல்லாம் அதனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு கோளாறில் ஆரம்பிக்குது. நல்ல பெரிய அளவில் வருவீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வெற்றியை கூறிக்கொள்வதற்கு முன்னால் மாணவர்களின் ஒற்றுமைக்காக நான் என்றென்றும் இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன் என்று மட்டும் சொல்லி வாழ்த்து கூறி, எல்லாருக்கும் வாழ்த்து கூறி, இனிமேல் பற்றி கவலை இல்லை. வருஷம் வருஷம் அது பாட்டுக்கு மாடு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த பகுதியிலிருந்து வந்தவர் தானே முதல்வர் அவர்கள். அதனால் சொல்லிக்கொள்கிறேன். அதனால் நான் அரசியல் பேச வரவில்லைங்க. எல்லாத்துலேயும் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக வரணும். அதற்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தது போய் இந்த படமும் ஒற்றுமையாகணும். மக்கள் நீங்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள். படம் தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் தேட்டரில் பார்க்காம இந்த சீடி வாங்கி வாங்கி பார்க்காதீங்க. கோவிலுக்கு போய் நிற்கிறீங்க, க்யூவில் நிற்கிறீங்க, மொட்டை அடிச்சுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கோவிலுக்கு போய் நின்று கும்பிட்றீங்க. நான் தப்பு சொல்ல, சாமி ஏதோ உங்களுக்கு கொடுக்குறாரு, ரைட்டு. அத்தனை பேருக்கு எப்படியா சாமி கொடுக்க முடியும்? 1-2 பேர் கொடுப்பாரு, எல்லாருக்குமே அவர் கொடுப்பாரு. இந்த பேர் ஒருத்தன் ஊர் பூரா கடை வச்சுட்டு லண்டனில் உட்காந்துட்டு இருக்காங்க, கேட்பார் அற்று கிடக்குதுயா நாடு. அதனால் சொல்கிறேன். அப்படியும் போய் சொல்லுவியா கடவுளை அவனுக்கு மட்டும் உதவி பண்ணி எனக்கு பண்ணுன்னா எப்படி பண்ணுவார்? அது ஒரு சில பேருக்கு தான் பண்ணுவார். அதிகமாக ஏமாத்தினா பண்ணுவார். நீ எதுக்கு பண்ணுற? அப்படிலாம் இல்லாமல் நல்லா ஓடணும்னு வேண்டி என்னை கூப்பிட்டதுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வெற்றியை கூறி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் மைக்கேல், அருண் அண்ட் ஃபேமிலி அண்ட் த ஹோல் டீம், கங்க்ராட்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் திஸ் மூவி. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆஸ் அ மதர் எனக்கு கதை ஒரு அளவுக்கு தெரியும், சொன்னாங்க அவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் அப்போது. ஸோ வித்தவுட் ரிவீலிங் த ஸ்டோரி, ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. அண்ட் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஸோ அது பேசாமையே விட்டுருவாங்க. பட் என்னோட இது என்னென்னா, இதை பற்றி பேசுகிறனால வில் பி ப்ரொடெக்டிங் அ சில்ட்ரன், விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பேசாமல் இருக்கிறனால அது மேலும் மேலும் நிறையா ஒரு இக்னோரன்ஸ், ஒரு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு போகுது. ஸோ இதை பற்றி பேசி ஆகணும், எல்லாருக்கிட்டையும் பேசி ஆகணும். நம்ம சில்ட்ரனுக்கு ஸ்பெஷலி இதை எஜுகேட் பண்ணியே ஆகணும். ஸோ தட் நாளைக்கு அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்மக்கிட்டேயும் சொல்கிற நிலைமை அவங்களுக்கு உருவாக்கணும். ஸோ இந்த மெசேஜ் வந்து இந்த படம் மூலமாக வைட் ரீச் இருக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த டயஸில் இவங்க எல்லாரோடையும் இருக்கிறதுல வெரி ப்ரவுட். தேங்க்யூ வெரி மச். ஒரு நல்ல படத்துக்கு என்ன அடிச்சிருக்காங்க என் நண்பு சகோதரர் 2 பேர் ரெட்டைகள் மாதிரி. நிசப்தன்ற படம் வந்து எல்லோரும் நல்லா பேசுனாங்க. நான் ரொம்ப பெருமைப்படுறதுன்னா, பெரிய பெரிய ஜாம்பவான் வந்து உட்காந்து இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கிறது. முதல் வெற்றியே அந்த படத்துக்கு இவங்க தான். எல்லாம் நல்ல வெற்றி படங்கள் தந்த அமைதியான டைரக்டருங்க. உங்களுக்கு ராதாரவியனை பற்றி தெரியும், அப்படியே ஆக்ட் பண்ணுவார். அவங்கெல்லாம் வந்து வாழ்த்துறாங்கன்னா அப்போ இந்த படத்துடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு தெரியுது. ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கல, பட் பேசுனவங்களாம் சொல்கிறாங்க, நடித்தவங்களாம் சொல்கிறாங்க இந்த படத்தை பற்றி எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளையும் அவ்வளோ அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடச்சிக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் எனக்கு என்னென்னா, அவர் என் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ரொடியூசர் அம்மா,
அவரோட வீட்டுக்காரு, அவங்க மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, இப்படி ஒரு ப்ரொடியூசருக்கு நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ வருஷம் சர்வீஸில். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க இந்த சின்ன குடும்பம், மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு 500-600 குடும்பத்தை பிழைக்க வச்சுருக்காங்க இந்த ஒரு படத்தில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட நல்ல குடும்பம் அடிக்கடி படம் எடுத்தால் தான் நிறைய குடும்பம் பொழைச்சினே இருக்குன்றதுக்காக நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வெற்றி பெற நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், அவங்கள வாழ்த்தணும், கடவுள்கிட்டையும் வேண்டிக்கணும் இந்த படம் நல்லா போகணும்னு சொல்லி. உங்ககிட்ட தான் இருக்குது இந்த படம் வெற்றி பெறதெல்லாம். நீங்கள் மனப்பூர்வமாக இந்த குடும்பத்தை, இந்த குடும்பத்தில் இந்த படம் எடுத்த குடும்பத்தை, அந்த அம்மா ப்ரொடியூசர் அம்மா எங்கே இருக்காங்க? அந்த அம்மா விடுவாங்க, முன்னாடி நில்லுங்க. உங்கள் ஆத்துக்காரர் எங்கே? 2 பேரும் சென்ட்ரல் நில்லுங்க. அப்போ தான் வீடியோ அங்கே போய் சென்ட்ரல் நில்லுங்க, அங்கே போய் நில்லுங்க, சென்ட்ரல் நில்லுங்க, மடி சென்ட்ரல் போயிருமா. இப்போ இவங்களை ப்ளஸ் பண்ணுங்கள் நல்லா கைத்தட்டி. நீங்கள் தட்டுற கைத்தட்டெல்லாம் அவங்க மாமனாருக்கு, அவங்க மாமியாருக்கு, அவங்க அப்பாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு, அண்ணன், தம்பி எல்லாருக்குமே. இப்படி ஒரு சிரிச்ச முகத்தோடு படம் எடுக்கிற ஒரு புண்ணியவதியை இன்றைக்கி தான் பார்க்குறேன். படம் முடிஞ்சால் ஐயோ இவ்வளோ படம் போயிடுச்சு, இவ்வளோ பணம் இப்படி ஆயிடுச்சு, என் பணம் வருமா, என் பணம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நான் பார்த்துருக்கேன். படம் முடிஞ்சு பணம் வந்தால் வரட்டும், எவ்வளோ குடும்பத்தை நம்ம பிழைக்க வச்சுருக்கோம் அப்படி ஹாப்பியாக ஒரு புன்னகையோடு இருக்கிற புன்னகை மன்னி. எனக்கு இவங்க அண்ணி. ஆனால் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்க, தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருமே வெற்றி பெற்று சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் நிறைய சுபிட்சமாக செல்லும் செழிக்க வாழணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. சாதன்யா. ஸோ நான் இந்த படத்தில் வந்து பூமின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் பேசுகிறேன். முதல்ல எங்கள் அம்மாவுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறதுல. நிஷப்தம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம், என்னோடய முதல் மேடை, முதல் படம். தேங்க்யூ மைக்கேல் சார், என்னை இந்த படத்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. எனக்கு இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த சொசைட்டிக்கு தேவையான படம் இந்த டைமில். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வந்து ஒரு வெற்றி படம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மைக்கேல் சார், டிஓபி ஸ்டார். அவரால் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். நான் ஷபீர் டிசைனர், அவருக்கு நன்றி. பழனி சார், சதீஷ், ஷரண் சார், எல்லாருக்கும் நன்றி. ஃபைனலாக மேடையில் இருக்க அனைத்து ஜாமாவனுக்கும் நன்றி, இங்கே வந்து எங்களை ப்ளஸ் பண்ணி எங்களுக்கு வந்து வாழ்த்துறதுக்கு. ஸ்பெஷலாக கிருத்திகா மேம்க்கு எங்களுக்கு டீசர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச்சுக்கும் மேம் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். கண்டிப்பாக அதுக்கு மேம் வந்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபைனலாக எங்கள் அப்பாவுக்கு நன்றி, என் ஒய்ஃப்க்கு நன்றி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் லவ். தேங்க்யூ. இந்த மாலை நேரத்துக்கு ஃபஸ்ட்டு இறைவனுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். இறைவன் அடியில் இருக்கிற எங்கள் தகப்பனுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போகணுன்ட்டு எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அப்பா நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படி. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே டீச்சர்ஸ் குடும்பம். ஃபஸ்ட்டு அந்த தொழிலை விட்டு கலைன்னு ஒரு விஷயத்துக்கு நான் தான் முதல்ல வந்தேன். ஸோ எனக்கு எங்கள் அப்பா வந்து எந்த ஆட்சேபனையும் செய்யலை. இன்றைக்கி இந்த நேரத்தில் அவர் கூட இல்லை, ஆனால் அவருடைய ஆசீர்வாதங்கள் என்னை தொடர்ந்துட்டுருக்கு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்தது எங்கள் அம்மா. ஸோ இத்தனை வருஷம் அவங்க ஒரு தலைமை ஆசிரியை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூலில் வருஷம் பல பிள்ளைகளை வந்து வளர்த்து உருவாக்கி அனுப்பிட்டு இருந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தவங்க. ஸோ எங்கள் 3 பேருமே நல்லா படிக்க வச்சாங்க. 3 பேரும் என்ன வேலைக்கு போக போகிறோன்னு எதிர்பார்க்கும்போது கடைசியில் 3 பேருமே நாங்கள் இந்த கலையை நோக்கி வந்துட்டோம், ஒருத்தர் பின்ன ஒருத்தராக. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும். எல்லா குடும்பத்துலையும் எல்லா பசங்களும் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போயிடுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் முதல் பையன் போனான், அடுத்தது 2வது பையனும் பின்னாடியே போனான், அடுத்தது அவன் தங்கச்சியும் கூடயே போயிட்டா, அவள் கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டையும் கூடயே கூட்டின்னு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சி ஒரு வகையில் வந்து அவங்க ஆதங்கப்பட்டிருப்பாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது. பட் இன்றைக்கி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான விஷயம் எங்களுக்கு. அதுக்கு அவங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி, இதுவரை நன்றி சொன்னதில்லை, இது அம்மாவுக்கு நன்றி.
ஸோ அடுத்தது வந்து என் படக்குழுவினர். நான் யாரை பற்றியும் இப்போ பேச போகிறதில்ல. ஏன்னா இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பற்றி என்னுடைய வேர்ட்ஸ் வந்து சைலன்ஸ் தான். ஏன்னா அது திரையில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியும். ஒரு ஃபேமிலியாக இருந்து அவ்வளோ ஒத்துழைச்சாங்க. எல்லாருமே பயங்கர ஃப்ரீயாக நடித்தாங்க. யாருக்கும் எந்த தொந்தரவுமே கிடையாது. ரொம்ப இன்வால்மெண்ட்டாக அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். முக்கியமாக இந்த விழாவுடைய நாயகனுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஷான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஒன்றாவே சுற்றிட்டு இருப்போம், ஒன்றாவே உட்காந்து பல கதைகளை வந்து பேசிகிட்டு இருப்போம். கதை பேசணுன்னே டியூன் போட ஆரம்பிச்சிட்டார் அவரும் வெளியில் படம் இல்லை, நானும் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு ட்ரை பண்ணதே கிடையாது. கடைசியில் நாங்கள் 2 பேரும் இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்றா சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மியூசிக் வேறு மாதிரி மியூசிக்காக இருக்கும். இதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதுக்கடுத்து இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட், முக்கியமாக இன்றைக்கி ஒரு புது கம்பெனி, இதில் பல பேர் புதியவர்கள், தெரிஞ்ச முகங்கள் அதிகமாக கிடையாது. ஆனாலும் இங்கே இத்தனை ஜாம்பவான்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பேரும் இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கீங்க. ஸோ நாங்கள் வெளிலேருந்து நான் பார்க்கும்போது சினிமா ஒரு கலை குடும்பம் அப்படின்னு நிறைய இடத்துல அவங்க பேசுறதை பார்த்துருக்கேன். இன்றைக்கி அதை கண்கூடாக பார்க்குறேன் நான் எல்லா விஷயத்துலையும். ஸோ அந்த வகையில் மீரா கதிரவன் சார், ஆர்கே சுரேஷ் சார், கிருத்திகா மேம், அறிவழகன் சார், சங்கர் கணேஷ் சார், மிஷ்கின் சார், ராதாரவி சார், நடராஜ் சார், ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய நெஞ்சிலிருந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா என் தங்கச்சியை சினிமாவே தெரியாத என் தங்கச்சியை இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக நான் கூட்டின்னு வரும்போது எப்படி அவளுக்கு ஒரு பேக்கப்பை நான் உருவாக்கி கொடுப்பேன்னா, அது இங்கே நீங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருந்து காமிச்சிருக்கீங்க அந்த விஷயத்தை, அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நெக்ஸ்ட், இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் ஆகி வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பர்கள். ஸோ என் கூட இன்றைக்கி வரலும் என் கேஜியில் படித்ததுலேருந்து இங்கே மெட்ராஸுக்கு வந்து உருவான நண்பர்கள் அனைவருமே என் கூட இன்றைக்கும் டச்சில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி பல பேர் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே எல்லா குரூப்ஸ்லேயும் எல்லா இதுலேயும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என் கூட எந்த சுகதுக்கத்துலேயும் துணர்ந்து, நான் கஷ்டப்படும் போது, நான் சந்தோஷமாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அதிகமாக பகிர்ந்துக்குவோம். அந்த வகையில் எனக்கு சில குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த அரங்கம் இவ்வளோ அருமையான மாலை பொழுதை நம்ம கழிச்சிருக்கோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இங்கே இந்த விஷயத்தை இங்கே நடந்த நிறைய விஷயங்கள், நிறைய ஜாம்பவான்கள் சினிமா துறையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு பாலமாக இருக்க போகிறது பத்திரிகை துறையில் இருக்கிற நண்பர்கள் தான். ஸோ பத்திரிகை துறையில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும், ஊடகம், தொலைக்காட்சி, வானொலி, இணையதளம், எல்லா நண்பர்களுக்கும், அவர்கள் நிறுவனங்களுக்கும் நிசப்தம் படக்குழு சார்பாகவும் மற்றும் மிராக்கிள் பிக்சர் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுகிறேன்னு? என் வாயால் தான் சொல்லி கேட்கணுமா உங்களுக்கு? நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் டியூட்டி இல்லை அது. நியூஸ் பேப்பர்காரங்கெல்லாம் ஒன்று உணரணும், நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம். நிஜமாகவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். மூளையில் கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பா முக்கியப்பா? மூளையிலேயே கோளாறு இருக்குது, லூஸாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்ணுறாங்க. அவங்கள வந்து தயவுசெய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க. அதான் சொன்னால் நீங்கள் அவரை சொன்னால் நம்பிட்டீங்களா நீங்கள்? அப்போ நானும் நம்புகிறேன். அதானே நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு செய்தி சொல்கிறவங்க நீங்கள் தானுங்க. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது கரெக்டு. நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும். பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அன்னபட்சிகள் நீங்கள். இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை காட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கல, இவர் தாங்க அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தப்பாக எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமாக நடிகர்கள் எல்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்கள், கணக்கெல்லாம் மாறிடும். 2 பேர் செத்தான்னா கூட அதில் என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான். 10 பேருக்கு வந்து மிரட்டுறீங்க. ஆனால் 10,000 மாடு கொண்டு மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க. என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க. மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது வரும், அந்த சமூக தளத்துலேயே அந்த மரியாதை வரும். சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வழி கேட்டால் சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு எதுக்கு நான் சொல்லி, அவர் இப்போ அடையார் போகிறவராக இருந்தாருன்னா அது தவிர எதையுமே பேன் பண்ணாதுங்க. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், இல்லை கங்கை எங்காலையாக இருக்கட்டும்.